1000 ஆண்டுகளுக்கு முன் மாமன்னர் ராஜராஜன் அந்த பெருங்கோயிலை கட்டுவிப்பதற்காக எப்பேற்பட்ட பெரும்பணியை செய்திருப்பார். அவர்கள் எப்பொழுதுமே பிரம்மாண்டமாக நினைப்பார்கள். ஆனால் அதனுடைய நுணுக்கத்தை எப்படி முடிப்பார்கள்னா, பொற்கொள்ளர்கள் எப்படி நகாட்சி வேலை செய்கிறார்களோ அந்த நிலையிலே அந்த கட்டுமானத்தை முடித்திருப்பார்கள். அந்த பெரிப்ளஸ் என்ற அந்த நூலிலே காவிரி போன்றது கபேரிஸ் எம்போரியான் என்று வெடித்து இருக்கிறார்கள். அதுதான் முதலில் தமிழகத்திலே கிடைக்கப்பெற்ற முருகன் கோயில் என்ற நிலைப்பாடு. தமிழன் மரபிலே கல்லெடுத்தல் என்ற ஒரு நிகழ்வு இன்றும் யாராவது வீட்டில் இறந்து போயினால் அந்த கல்லெடுத்தல் மரபு இருக்கிறது. அது அந்த பெருங்கற்கால சின்னத்தோடு தொடர்புடையது. இந்த சமுதாயத்திற்கு நாம் இந்த தரவுகளை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கான ஆதாரங்களை முன்னிறுத்தி தான் சொல்ல வேண்டும். கீழடி அகழாய்வு வல்லுநர் மற்றும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை தொல்லியல் ஆலோசகருமான பேராசிரியர் மு. சேரன் அவர்கள் தமிழ்நாடு அரசு சுற்றுலா மற்றும் பன்னாட்டுத்துறையின் மேனாள் கௌரவ ஆலோசகரும் ஆவார். சென்னை பல்கலைக்கழக முதுகலை பட்ட மாணவர்களுக்கு நேரடியாக அகழாய்வு பயிற்சியினையும் வழங்கியுள்ளார். அரிக்கமேடு, கீழடி போன்ற 20க்கும் மேற்பட்ட அகழாய்வுகளில் பொறுப்பேற்று ஆய்வறிக்கைகளையும் பங்களித்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் கடல்சார் ஆய்வு பயிற்சி மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக தொலையுணர்வு முறை தொல்லியல் பயிற்சியினையும் பெற்றுள்ளார். இன்று தம் உள்ளார்ந்த பணியினை மாணவர்களுக்கு செய்து வருகிறார். அவ்வகையில் நம்முடன் தமிழர் கட்டிடக்கலை என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன். இந்நிகழ்விற்கு இணையும் ஒரு பேச்சாளராக இங்கே வரவழைத்தமைக்கு மேனாள் இயக்குனர், தொல்லியல் துறை இயக்குனர் முனைவர் வசந்தி அம்மையாருக்கும் இந்த மண்மரபு நிகழ்வினை இனிதே நடாத்தி ஓராண்டு நிறைவு என்ற நிலையிலே இங்கே நம்மை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறாரே மணிவாசகம், மணியான வாசகம் அவர் என்ற நிலையிலே நம்மை அத்தனை பேரையும் இங்கே வரவழைத்து எல்லோரு கருத்தும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், இது தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த நிகழ்வினை இடையே நடாத்தி கொண்டிருக்கிறார். வலைதளம் மூலம் உலக அளவிலே அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கும் அவர் துணையாருக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கும் என் அன்பு கலந்த வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டடக்கலை, இந்த தமிழக கட்டடக்கலை என்று பார்க்கும்போது இன்றைய நிலைப்பாட்டில் நமக்கு உதாரணமாக தூண்டக்கூடிய கோயில்கள் தான் நம் கண்முன் வந்து நிற்கின்றன. அப்படி எடுத்து பார்க்கும்போது, எடுத்து இயம்பும் போது உதாரணமாக வந்து நிற்பது தஞ்சை பெருவுடையார் கோயில். அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். 1000 ஆண்டுகளுக்கு முன் மாமன்னர் ராஜராஜன் அந்த பெருங்கோயிலை கட்டுவிப்பதற்காக எப்பேற்பட்ட பெரும்பணியை செய்திருப்பார். ஒரு கல்வெட்டில் அந்த ராஜராஜன் தனக்கு உதவியாக இருந்த அந்த பெருந்தச்சன் பெயரும் இடம்பெற வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டில் அந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. ராஜராஜ பெருந்தச்சன் என்ற நிலைப்பாடு அந்த பட்டப்பெயராக அங்கே வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? The kings and the rulers have the tendency to recognize the services of the technical people என்ற நிலைப்பாடு இன்று மட்டுமல்ல, இது தொன்று தொட்டு மரபாக வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய உயரம் 217 அடி என்ற நிலையிலே 66 மீட்டர். அந்த கட்டுமானத்தில் எங்கேயாவது ஒரு கல்லுக்கும் மறுகல்லுக்கும் இடைப்பூச்சி சார்ந்து இருக்கிறதா என்றால் இல்லை. இதை எப்படி கட்டமைத்தார்கள் என்று பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன் அண்ட் சாக்கெட் என்ற அந்த டெக்னிக், அந்த நிலையிலே அந்த கட்டுமானத்தை எடுப்பித்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் you cannot find even a sink or a sliding of its structure in any of its corner.
ஆஃப் தட் கிராண்டுவர் ஸ்ட்ரக்சர். இதை தான் பர்சி பிரவுன் என்ன சொல்லுகிறார்? அவர் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த தன் மகன் ராஜேந்திரன் கட்டமைத்த 2 கோயிலையும் ஒப்பிட்டு சொல்லும்போது பர்சி பிரவுன் என்ன சொல்லுகிறார் என்றால், the Cholas conceived like the giants, finished like the jewelers. சோழர்கள் கட்டுமானத்தை எப்படி அவர்கள் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் என்று அந்த சொற்றொடர் தான் நமக்கு விளங்க வைக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே பிரம்மாண்டமாக நினைப்பார்கள், ஆனால் அதனுடைய நுணுக்கத்தை எப்படி முடிப்பார்கள்னா, பொற்கொள்ளர்கள் எப்படி நகாட்சி வேலை செய்கிறார்களோ அந்த நிலையிலே அந்த கட்டுமானத்தை முடித்திருப்பார்கள். அந்த 2 பெரும் கோயில்கள் மட்டுமில்லை, காஞ்சி நகரிலே இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தனை கோயில்களும் எல்லாம் காலத்தால் கடந்து நின்று இன்று பெருமிதம் சாற்றிக்கொண்டு உலகளாவிய அளவிலே மரபு சின்னம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இது காலத்தால் அழியாத அந்த கல்லால் எடுப்பிக்கப்பட்ட அந்த கோயில்கள். அந்த கோயில்களுக்கு முன்னாடி தமிழர்கள் கட்டுமானத்தை எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள், ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது நமக்கு தடயங்களாக வருவது அகழ்வாயில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த தடயங்கள் தான். அகழ்வாயு என்று எடுக்கும் பொழுது ஆதிச்சநல்லூர் அகழ்வாயு தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. 1863 தொடங்கப்பட்ட அகழ்வாயு இன்றும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே 10 ஆண்டுகளுக்கு முன் கீழடி அகழ்வாயு அதை ஒரு நிலைப்பாடு என்ற நிலையிலே அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. 1963 72 வரைக்கும் மத்திய தொல்லியல் துறை காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த பூம்புகார் நகர்பட்டினத்திலே நமக்கு நிறைய இலக்கிய தரவுகள் கிடைக்கிறது. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஏன் இவையோடு மட்டுமல்லாமல் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரைன் சி என்று சொல்லக்கூடிய அந்த நூல் தரவுகளும் நமக்கு இதனை பறைசாற்றும் வண்ணம் தான் இருக்கின்றன. அந்த பெரிப்ளஸ் என்ற அந்த நூலிலே காவிரி போன்றது கபேரிஸ் எம்போரியான் என்று வெடித்து இருக்கிறார்கள். அந்த கபேரிஸ் எம்போரியம் என்ற நிலையிலே இன்றைக்கும் சில ஊர்களிலே பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட துணிக்கடையை ஏதோ ஒரு பெயரிட்டு துணிக்கடை என்று வைத்திருப்பார்கள். அந்த துணிக்கடையை சில ஆண்டுகள் கழித்து பெரிதுபடுத்துவார்கள். அந்த துணிக்கடையை துணிக்கடல் என்று எழுதக்கூடிய நிலைப்பாடும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை சில ஆங்கிலத்திலே எழுதுவார்கள் எம்போரியம் என்ற நிலையிலே. இந்த நிலைப்பாட்டிலே அங்கே காவிரி பூம்பட்டினம் 2 பெரும் நிலைகளாக இருந்ததே. அந்த புகார் பட்டினம், மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம், அங்கே வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களும் அங்கே வந்து விளைந்திருந்ததை பண்ட பரிமாற்றங்கள் நாலங்காடி அல்லங்காடி என்று குறிப்பாக சொல்லுகிறார் ஐயா. எல்லா விதத்திலுமே இலக்கிய சான்றுகள் நாம் மேம்போக்காக எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் இதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது காவிரி பூம்பட்டினம் மட்டுமல்ல, ஆழ்வாய் சான்றுகள் அத்தனை இடங்களிலும் கிடைக்கிறது. இந்த புகார் பட்டினத்தில் கிடைக்கக்கூடிய அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நலந்தலை மருகு என்று பட்டினப்பாறை வரிகள் நமக்கு அத்தனை பொருட்களையுமே ஒன்றன் பின் ஒன்றாக வகைப்படுத்தி சொல்லுகின்றன. இதை வைத்து பார்க்கும் பொழுது 1963 72 வரைக்கும் மத்திய தொல்லியல் ஆய்வு நாளால் அங்கே அகழ்வாய்வு செய்யப்பட்டதன் வாயிலாக 3 பெரும் செங்கற் கட்டிடப் பகுதிகள், ஒன்று கீழையூரில் கிடைத்த அந்த வார்ப்பு என்று சொல்லக்கூடிய நாவாய் கட்டும் தளம், மற்றொன்று மேலையூரில் கிடைக்கப்பட்ட புத்தவிகாரம், இன்னொன்று அந்த வானகிரி பகுதியிலே அகர்ந்து எடுக்கப்பட்ட செங்கலால் கட்டப்பட்ட கடை மடை அணை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அந்த கட்டுமானங்கள் இவையோருமா. இதனை தொடர்ந்து 1945 அறிவியல் சார் அகழ்வாயினை மாற்றுவர் வீரர் முதன்முதலே அறிக்கைமேடு பகுதியில் ஏற்படுத்துகிறார். அங்கே சாய தொட்டிகள், ஒரு செவ்வக தொட்டியோடு மற்றொரு செவ்வக தொட்டி ஒட்டிய நிலையிலே அங்கே கண்டெடுக்கப்படுது. அதுவும் செங்கலாலான கட்டுமானம் தான்.
இந்த சாயத்தொட்டி உட்புறத்திலே இருக்கக்கூடிய படிந்திருக்கக்கூடிய அந்த காரை காய்ந்த பகுதியை அறிவியல் கூடத்திற்கு அனுப்பி வைத்து அது என்ன என்று ஆய்ந்து பார்க்கும்போது சாயம் நனைத்ததற்கான அந்த ரசாயன கழிவுகள் ஒட்டியதுதான் அது என்று உறுதியிட்ட பின் அதை சாயத்தொட்டிகள் என்று அறிவித்தார். இதன் வாயிலாக 1965 67 வரைக்கும் உறையூர் பெருநகரிலே இன்றைக்கு குக்கிராமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினரால் மேலாள் பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் தலைமையிலே அங்கு அகழ்வாய்வு செய்யப்பட்டது. அங்கேயும் சாயத்தொட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையிலே ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்கும்போது கீழடியில் பல செங்கல் கட்டுமானங்கள் நீண்ட பெரும் சுவர் பகுதி 15 மீட்டர் கிட்டத்தட்ட 50 அடி நீளம் உள்ள 11 அடுக்கு வரைக்கும் இந்த எல்லா செங்கல் கட்டடங்களுமே எதை சொல்லுகிறது? எல்லாமே தமிழர் கொண்டிருந்த தொன்மையான காலம். இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் எப்படி கட்டுமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த கட்டுமானத்தின் விளைவாக எப்படியெல்லாம் இந்த கட்டுமானங்கள் எந்தெந்த பயன்பாட்டை தந்திருக்கின்றன என்ற நிலைப்பாடு. பூம்புகாரில் கிடைக்கப்பட்ட அந்த புத்த விகாரம் ஒரு அறையில் இருந்து ஒரு சிறிய 7 சென்டிமீட்டர் அளவுடைய அந்த புத்த விகாரத்திற்குள் புத்தருடைய ஒரு உலோக திருமேனி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புத்த சமணர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் மதங்களை அந்த கட்டிட அமைப்புக்குள்ளேயே அவர்கள் போற்றக்கூடிய நிலையிலே இங்கே வாழ்ந்து வாழ வைத்த அந்த தமிழ் மன்னர்கள் அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதோடு மட்டுமா, 2004 இந்திய ஆழ்கடல் மாக்கடல் பகுதியிலே நம்ம எல்லோருமே உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஆழி பேரலை சீற்றம் என்ற ஒரு பெரும் நிகழ்வு நடந்ததே. அதன் வாயிலாக 26 டிசம்பர் 2004 ஏற்படுத்தப்பட்ட இயற்கை நிகழ்வு. இந்த இயற்கை நிகழ்வின் வாயிலாக மகாபலிபுரம் சாலுவன்குப்பம் அந்த புலிக்குகைக்கு சற்று 300 மீட்டர் வடக்காக இருந்த அந்த மணல் திட்டு கரைக்கப்பட்டு அந்த மணல் திட்டிலே செங்கல் கட்டுமானங்கள் வெளிப்பட்டனவே. அதனை பின்பு மத்திய தொல்லியல் துறையில் பணி செய்த திருமூர்த்தி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த பகுதியை அகழ்ந்தெடுத்தவர். அதுதான் முதலில் தமிழகத்திலே கிடைக்கப்பெற்ற முருகன் கோயில் என்ற நிலைப்பாடு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சங்க இலக்கியம் நமக்கு எல்லா சமய தரவுகளையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சமய தரவுகளுக்கு நமக்கு முத்தாய்ப்பாக எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக வந்து நிற்பது அகழ்வாய்வின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த எச்சங்கள் தான். இந்த நிலையிலே தமிழர் மாண்பு இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னும் அவர்கள் அந்த கட்டுமானத்தை பெற்றிருக்கிறார்கள். இங்கே கட்டுமானங்கள் செங்கல் கட்டுமானங்களும் இருந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சி இங்கிருந்து வந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அது மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாகரிகத்தின் அடுத்த நிலை வெளிப்பாடுகளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தமிழர் கட்டுமானம் என்பது பிற்காலத்திலே கல்லால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல் மரபு கூட தமிழ் மரபு சாராத பல்லவர் மன்னர்களால் முதலில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழன் மரபிலே கல்லெடுத்தல் என்ற ஒரு நிகழ்வு இன்றும் யாராவது வீட்டில் இறந்து போயினால் அந்த கல்லெடுத்தல் மரபு இருக்கிறது, அது அந்த பெருங்கற்கால சின்னத்தோடு தொடர்புடையது என்பதனாலே தமிழ் மன்னர்கள் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலத்தால் நிலைத்திருக்கக்கூடிய கல்லை பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் செய்த கட்டுமானங்கள் எல்லாமே காலத்தில் எளிதாக அழியக்கூடிய மரம், உலோகம், செங்கல், சுதை போன்ற பொருட்களாலே தான் இந்த கட்டுமானங்களை செய்ததினாலே அவைகள் எல்லாமே சில நூற்றாண்டுகளில் மடிந்து போயின, மறைந்து உள்ளன என்ற நிலையிலே அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு நிலைப்பாடை நாம் யதார்த்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தமிழர் கட்டுமான கலை இன்றிலிருந்து 2500-600 ஆண்டுகளுக்கு முன் இந்த தரவுகளை நான் உங்களுக்கு அறிவியல் சார்
அந்த கால நிர்ணயத்தை வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். As many of the archaeologists and the speakers in the morning have expressed that we should project these evidences to the society. இந்த சமுதாயத்திற்கு நாம் இந்த தரவுகளை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கான ஆதாரங்களை முன்னிறுத்தி தான் சொல்ல வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே தான் தமிழர் கட்டுமானம் இந்த நிலையிலே ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ந்திருக்கிறது. அது பல்லவர் காலத்திற்கு வரும்போது அவர்கள் பிரம்மசத்திரியாஸ் என்ற ஒரு பட்டப்பெயர் கொண்டவர்கள், அதாவது வடமொழி பகுதியில், அதாவது தமிழக வட பகுதியில் இருந்து அதுக்கு அப்பாலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்த நிலையாளர்கள். அவர்கள் தமிழ் மரபு அல்லாதவர்கள் என்பதனாலே கல்லை முதலில் பயன்படுத்துகிறார்கள். இதனை வைத்துதான் மண்டபப்பட்டு போன்ற 10க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதத் அந்நிஷ்டகம் மதுரூமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நின்மாபிதம் பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லாக்ஷிதாயத்தனம் என்று அந்த கல்வெட்டு தரவுகள் நமக்கு வடமொழியிலே தான் தரப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், தமிழ் தெரியாத மன்னர்கள் அவர்கள் உதவியாளர்களாக தமிழ் தெரிந்த அறிஞர்களை வைத்து கல்வெட்டு பொறிப்பாளர்களை வைத்து இந்த கல்லை வெட்டியிருக்கிறார்கள். அதன் வாயிலாக வந்த தரவுகள் தான் இந்த கோயிலை மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற 3 பேருக்கான இந்த கோயிலை எடுப்பித்திருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலையில் காலத்தினால் எளிதில் அழியக்கூடிய செங்கல்லாலோ மரத்தாலோ உலோகத்தாலோ இந்த மும்மூர்த்தி குடைவரை கோயிலை எடுப்பித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இதன் அடுத்த நிலையாக கட்டுமானத்தில் பார்க்கும் பொழுது தமிழகம் இன்றும் அதன் நிலைப்பாடுகள் ஒன்றன் பின்பாக ஒன்று உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பல்லவ கால மன்னர்களிலே முதலில் குடைவரை கோயில், அதுக்கு அடுத்தது வெட்டுமான கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த சோகால் ரதாஸ் ஆஃப் மாமல்லபுரம், அதே போல வெட்டுவான் கோயில் என்று சொல்லுகிறோமே அதுவும் வெட்டுமான கோயிலில் சார்ந்ததுதான். இதெல்லாம் இந்த தாக்கம்லாம் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும், தழுவலாக வந்திருக்கணும்னா நீங்க காலா கேவ் என்று பார்க்கிறீங்களா, இவர்கள் மன்னர்கள் அவர்கள் ஒரு அரசோடு மற்றொரு அரசு சுமூகமாக உறவு கொண்டாடும் பொழுது அந்த பகுதியை போய் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கோயில்களையும் பிற மத சின்னங்களையும் இடங்களையும் பார்வையிட்டு வரும்பொழுது அதனுடைய தாக்கம் வந்திருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடுகளை இவர்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு, ஒன்றை சார்ந்து ஒன்று வருவது என்பது உண்மை. அதே சமயத்தில் மண்ணிற்கான அந்த மரபு என்பது அந்த மண்ணிலே உதிப்பது என்பதும் நிலைப்பாடு. இப்படி குடைவரை கோயில் கட்டுமான கோயில் என்ற நிலைப்பாடிலே பல்லவ மன்னர்கள் எடுப்பித்தார்கள். அடுத்த நிலை உயர்வாக அதை வானளாவிய அளவில் எடுத்து சென்ற நிலைப்பாடு, அந்த விமானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே 217 அடி உயரம், 66 மீட்டர் உயரம் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை ஏற்படுத்தியிருக்கிறார் ராஜராஜ அந்த மாமன்னன். அதன் வாயிலாகத்தான் காரிடர் பார்த்தீங்கன்னா உலகத்திலே த லாங்கஸ்ட் காரிடர் என்ற பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். இந்த வகையிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கும்பொழுது தமிழகம் கட்டுமான கலை எந்த நிலையிலே வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து அது அடுத்த நிலை உயர்ந்திருக்கிறது. இவையோடு மட்டுமா இந்த கட்டுமானத்திலே கரிகால பெருவாளத்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, கல்லணை, அந்த அணை இஸ் த ஒன்லி லிவிங் ரிசர்வாயர் என்று உலக அறிஞர்களால் போற்றப்பட்ட அந்த கல்லணை எப்படி கட்டுமானம் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து தமிழர்கள் கொண்டிருந்த அந்த கட்டடக்கலை மாண்பு எத்தன்மையது, ஏன் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே தான் அது உயர்ந்து ஓங்கி நம்ம எல்லோரையும் பெருமிதம் கொள்ள செய்ய வைக்கிறது என்ற நிலைப்பாட்டிலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய மண் மரபு சார்ந்த இந்த அறிஞர் பெருமக்கள், அதனை இயக்கியவர்கள், இங்கே குழுமியிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என் முத்தாய்ப்பான நன்றியை உரைத்து என் உரையை இணைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.